தனித்தமிழ் தியாகராசர் கல்லூரி தவமிருந்து பெற்றெடுத்த பைந்தமிழ் தேர்ப்பாகன் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய விஞ்ஞானத்தை ஒருங்கே பெற்ற காளியுள் ஞான சம்பந்தரை போல முதன்மையான மொழி ஞானத்தையும் கவிதை மிகு கலைஞானத்தையும் ஒருங்கே பெற்ற சிறப்புடை மாந்தர் பிரம்மன் தன் வேள்வியில் உதித்த கலையின் வித்து மதுரை மண்ணில் உதித்த தமிழின் முத்து என்றும் பட்டி மண்டபங்களின் கெத்தாய் திகழும் மாண்பானவர் வளமிகுந்த செந்தமிழை வளையொலியில் பரப்பும் வள்ளல் பெருமகனார் தன் இன்ப மிகுந்த பேச்சினால் இளைஞர்களின் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்த தேன்மலையை பொழிய செய்பவர் களிமண்ணையும் வண்ணங்கள் குலைத்த சிற்பமாக்கும் அற்புத வித்தகர் எங்களுக்கு ஞானப்பால் ஊட்டும் ஆசான்களுக்கு ஞானப்பால் ஊட்டிய ஞானத்திரள் குருவின் குருவாய் திகழும் மாண்புடை மாந்தர் தாய் வயிற்றில் இருந்து தாயம் எய்திய தயாவரன் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா பண்பாளர் தாயின் சிறந்த தயாவான தத்துவர் தாயின் அருமையினையும் தாத்தாவின் பெருமையினையும் ஒருமையாக கொண்டு சிறப்புரை நல்க ஐயா அவர்களை சிரம் தாழ்த்தி கரம் கூட்டி பணியோடு அழைக்கிறோம். இப்போ நான் ஊவே சாயக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு சின்ன ஜோக் சொல்லிட்டு போகிறேன். பாட்டு தெரியுதா என்னன்னு தர்மிக்கு சிவபெருமான் எழுதி கொடுத்தார்ல, அது மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் போய் காசு வாங்கிக்கிடுவேன். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் விடிய கால வரைக்கும் பாட்டு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காருங்க. இவர் எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு சாமிநாதையர். எல்லாம் காலையில் அன்றைக்கி சரி வாங்க குளிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு போகிறாங்க. போன உடனே அந்த மடாதிபதி கேட்டாராம், இரவு முழுவதும் வேலை அதிகமோ அப்படின்னாராம். ஏன்னா அவருக்கு தெரியாதா பாட்டை யார் கொண்டு வந்தா, யார் கொடுத்து விட்டா அப்படின்னு. ஏன் தெரியுமா? ஏழை புலவனுக்கும் அவன் வீட்டில் ஒருவேளை உணவு கிடைக்க வேண்டும் என்பதை என்னுடைய குருநாதர் தெரிந்து கொண்டு அந்த பாடலை எழுதி கொடுத்தாருன்னா பொங்கி வரக்கூடிய ஆற்றல் இருக்கணும், அந்த கவிதை ஆற்றல். அவர் எழுதுனதுதாங்க சேக்கிழார் பிள்ளை தமிழ். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவன்னு ஒரு பாட்டு நீங்கள் வரி கேட்டிருப்பீங்க. அவர் எழுதுனதுதான். எந்த ஊருக்கு போனாலும் சரி. இப்போ நான் போயிருந்தேன் நாகப்பட்டினம், திருநாகை காரோண புராணங்கிறத பற்றி நான் சொன்னேன். 2 பேர் மாத்திரம் எந்திரிச்சு கும்பிட்டாங்க. ஐயா இந்த ஊரில் எழுதுனது ஐயா, எங்கள் வீட்டில் அந்த பதிப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவருடைய அந்த 6 ஆண்டு காலம் அவரோடு இருந்த பிறகு அவர் மறைகிறாரு. மறைஞ்ச பிறகு இவருடைய படிப்பை இவர் ஏற்றுக்கிறார். அம்பலவாண தேசிகர், சுப்பிரமணிய தேசிகர், மேலகர சுப்பிரமணிய தேசிகர் ஏற்றுக்கிறாரு. இவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அந்த முயற்சி இருக்கு பாருங்க. தியாகராஜ செட்டியார் அதான் அவருடைய வரலாற்று எழுதுகிறார். இந்த தியாகராஜ செட்டியாருடைய அந்த முயற்சி இருக்க போய் தான் கும்பகோணத்தில் இவருக்கு வேலை கிடைக்கிது. இதெல்லாம் சின்ன சின்ன போகிற போக்கில் நான் சொல்லிட்டு வர்றேன். வேலை கிடைச்ச உடனே நம்ம செய்கிற வேலை என்ன? இனிமேல் ஜென்மத்துக்கு வேலை பார்க்கக்கூடாது, அப்படித்தான் நம்ம நினைப்போம். கிடச்சிருச்சு வேலை. ஆமாம், நான் எனக்கு ஞாபகம் இருக்குது நல்லா. பல்கலைக்கழகத்தில் படிக்கிறப்ப மாலை நேரம் ஆனால் 5 மணிக்கு பிறகு நான் நூலகத்துக்கு போவேன், பல்கலைக்கழக நூலகத்துக்கு. ஏன்னா 5:30க்கு ஒரு வண்டி, அதை விட்டால் 8:30க்கு ஒரு வண்டி. சோழவந்தான் போகிறதுக்கு ஒரே ஒரு பஸ்ஸு. டிரைவர் கண்டக்டர் நான் மட்டும்தான் போவோம். அந்த டிரைவர் கண்டக்டர் என்னை வைவாங்க, ஒரு ஆளுக்காக வண்டி வருதியா அப்படின்னு சொல்லி. அந்த 8:30 பஸ் ஏன்னா இந்த 2.5 மணி நேரம் அங்கே நூலகத்தில் இருப்பேன். வேலைக்கு வந்த உடனே கல்லூரியில் அதே மாதிரி மாலையில் நான் போய் நூலகத்தில் போய் உட்கார்ந்தேன். ஒரு சீனியர் வாத்தியார் ஒருத்தர் என்கிட்ட எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார். இப்படிலாம் நீ வரக்கூடாது. அவருக்கு நான் மாணவர் வேறு. ஏன்னு கேட்டேன். சரியாக படிக்காதவனுக்கு வேலை கொடுத்துட்டோமேனு மேனேஜ்மெண்ட் பயப்படுமா. அதாவது நான் இப்போ தான் படிக்கிறேன். நான் அங்கே போய் இப்படி என்னை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க, நூலகத்துக்கு போகிறதுக்கு இப்படி இருக்கும் அப்படி சொன்ன ஒரு ஆளையும் நான் பார்த்தேன். இருக்கட்டும், பரவாயில்ல. இவர் அங்கே படித்து அவர்கிட்ட படித்து பிறகு அவரை வேலைக்கு கூட்டு போய் சேர்க்கறதுக்கு தியாகராஜ செட்டியார் சில பொய்களையும் சொல்லி, அதுவே ஆச்சரியம், பொய்களையும் சொல்லி இவருக்கு வேண்டியெல்லாம் கொண்டு வந்து அங்கே கும்பகோணம் காலேஜில் சேர்த்து விட்டு, கும்பகோணம் காலேஜில் சேர்த்ததோடு இல்லாமல் இந்த பதிப்பு வேலையை முதல்ல திருவாவடுதுறை ஆதீனம் தான் அவங்க அங்கே இருக்கக்கூடிய சில நூல்களை தான் அவர் முதல்ல பதிப்பிக்கிறார். அங்கே இருந்த பழைய நூல்கள் சிலவற்றை பதிப்பிக்கிறார். இவருக்கு முன்ன ஒருத்தர் இருந்தாருங்க பதிப்புத்துறையில், சிவை தாமோதரம் பிள்ளை. அவர் இலங்கையை சார்ந்தவர். அவர் கலித்தொகையை பதிப்பிச்சிருக்கிறார்.
இவர் கொஞ்சம் முந்தைய காலத்தவர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவருக்கு இந்த பதிப்புத்துறையில் ஒரு ஈடுபாடு வந்ததே பெரிய ஆச்சரியம். அது எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கு முக்கியமான ஒருத்தர் யாருன்னா சேலம் ராமசாமி முதலியார்னு ஒருத்தர். நான் சொல்லிட்டு வர பேரெலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புத்தகத்தில் நான் நேற்று ஒன்று படித்து வியப்படைஞ்சேன். என்ன தெரியுங்களா? இவர் எல்லாருடைய வரலாறையும் எழுதினார். ஆசிரியர் வரலாறு எழுதினார், தியாகராஜ செட்டியார் வரலாறு எழுதினார், கணம் கிருஷ்ணய்யருடைய வரலாறு எழுதினார். ஆனால் சேலம் ராமசாமி முதலியாருடைய வரலாற்றை இவர் எழுதியிருந்தால் இவர் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கும். அது எழுதாமல் போனது ஒரு குறைபாடுன்னு சொல்கிறார். அப்படி என்ன அவர் செஞ்சார்? இவர் ஒரு தடவை போய் அவரை பார்க்க போனாருங்க. பார்க்க போனப்போ, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாராம் சாமிநாதரை பார்த்து. உடனே அவர் வரிசையாக நான் அந்த என்னென்ன சிற்றிலக்கியங்கள் இருக்கோ அத்தனையும் சொல்லியிருக்காரு. ஒன்று விடாமல் பரணி, தூது, பிழா, பிள்ளை, பிள்ளைத்தமிழ், உலா எல்லாம். அந்த தூக்கின்னு ஒரு படத்தில் என்ன படிச்சிருக்காரு உங்கள் பிள்ளை அப்படின்னு கேட்பாங்க. உடனே நான் என்ன படிக்கலை, நான் எல்லாம் படிச்சிருக்கேன். கார் 40, களவழி 40, இன்னா 40, இனியவை 40, வந்தா 40, போனா 40ன்னு அவர் பாட்டுக்கு சொல்லி விட்டுருவார். இவ்வளோ படித்தா இதுவே போதும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ இவர் இதெல்லாம் சொன்ன உடனே ராமசாமி முதலியார் கேட்டாராம், ஒன்றும் இல்லை, சரியாயிரு இருக்கட்டு, அது கொஞ்சம் இருமல் இருக்குது, பார்த்துட்டு போகும், இனி ஒன்றும் இல்லை, இதெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னோடனே இதனால் என்ன பயன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். அவருடைய அந்த ஒரு வார்த்தை தான் என்ன செஞ்சுச்சுன்னா, சரி போய் 10 பாட்டும் 8 தொகையும் 11 கீழ்கணக்கு நூல்களும் சீவக சிந்தாமணியும் சிலப்பதிகாரம் ஐயா சொன்னாங்களா, அவங்க 300 பூரா இந்த ஒருத்தர் புத்தகமாக போட்டிருக்காருங்க. 300 சாதாரணமாக எழுதுறதுன்னு நினைக்கிறீங்களா? 10 பாட்டு 300ல் புலவருடைய வரிசை, அரசருடைய வரிசை பிரித்து போடுவார். இந்த புலவர் யார், அரசர் யார், இவ்வளவும் சேர்த்து தேடி அந்த ஏடு தேடுறதுக்கு பட்ட பாடு இருக்கே. அடையாப்பா 2 மாத்திரம் சொல்கிறேன் உங்களுக்கு, வேறு ஒன்றும் வேண்டாம். நிலவில் மலர்ந்த முல்லை அப்படின்னு ஒரு செய்தி. நிலவில் மலர்ந்த முல்லை புரியுதா? தமிழ் நிலவுன்னு தெரியும் இல்லையா? 3 என்னன்னா, அந்த காலத்தில் ஆங்கிலத்தில் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இப்போ தமிழில் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. இது என்னன்னா, 10 பாட்டுங்கிற அந்த ஏடு கிடைக்கிறப்ப 7, 8 தான் கிடைக்குது, 10 கிடைக்கல. இப்போ இந்த முல்லைப்பாட்டு கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவர் திருநெல்வேலிக்கு போகிறாருங்க. இங்கே பாருங்க, கும்பகோணம் எங்கே இருக்குது, திருநெல்வேலி எங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இலக்கியத்தில் படிப்பீங்க, அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் தொல்பொருள் இதெல்லாம் கிடைக்கிறது. எங்கே யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அரிக்கமேடு எங்கே இருக்குது, ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள்ளே தான் கேட்குறேன் நான், இங்கிலாந்து லண்டன்ல எல்லாம் கேட்கல. அரிக்கமேடு எங்கே இருக்குது? கவலைப்படாதீங்க, நானே சொல்லிடுவேன். வகுப்பில் அதைத்தான் நான் செஞ்சேன். நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லுவேன். எதுக்கு வம்பு, நமக்கு ஊர் பகை எதுக்கு? வெளியே வாடான்னு நான் கூப்பிடுவானே, உள்ளே வாடான்னு அவன் கூப்பிடுவானே. அரிக்கமேடு பாண்டிச்சேரியில் இருக்குது. இதை வரலாற்று ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு இதுவும் பயணப்படாமல் எழுதி சுத்தமாக வேற ஒன்றும் வேண்டாம். முசிறி, தொண்டி போன்ற இடங்களில் துறைமுகங்கள் இருந்து சொல்லுங்க. அப்போ முசிறி எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. முசிறி யார்? ரொம்ப நாளாக நான் திருச்சி முசிறின்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே என்னடா வியாபாரம் பண்ணாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். முசிறி இந்த முசிறி இல்லை, அது கேரளாவில் இருக்குது. அங்கேருந்து ஒரு பாதை, பெருவழி பாதை எங்கே போகுது? தூத்துக்குடி போகுது. வணிக பாதை இருக்கான், வணிக பெருவழிங்கிறாங்க. அப்போ அரிக்கமேடு அங்கே இருக்குது. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது தெரியுமா? திருநெல்வேலி. நானும் தோப்பாவும் போய் பார்த்துருக்கேன். தோப்பரம் எங்கள் வாத்தியார். இங்கே இருக்குது ஆதிச்சநல்லூர். இப்போ இந்த 2ஐயும் போகிற போக்கில் எழுதுறது போக படிச்சுட்டு போகணும். இவர் கும்பகோணத்துலேருந்து ரயிலில் ஏறி, அதுவும் லீவு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எந்த வேலை பார்த்தாலும் சனி ஞாயிறில் தான் பார்க்கணும். என்ன கல்லூரி வேலையும் பார்த்துக்கணும், மற்ற வேலையும் பார்க்கணும். நான் சினிமாவில் நடிக்க போனப்போ கூட எங்கள்
ஐயா கருமத்து கண்ணனையா அவர்கள்ட்ட போய் கேட்குறேன், அனுமதி கேட்குறப்ப அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்கள் பேருக்கும் கல்லூரி பேருக்கும் களங்கம் வராமல் நீங்கள் இப்போ சினிமாவில் நடிங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் அதை நான் வந்து சத்திய சோதனையாக ஏற்றிக்கிட்டு, முந்தான கூட ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் கூட நீதிபதியாக தான் வருவேன், நடிச்சிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கும்பகோணத்தில் பிறப்பிட்டு திருநெல்வேலிக்கு வந்து அங்கேருந்து ஒரு நீதிபதி வீட்டில் அவருக்கு என்ன கடிதம் எழுதாம பண்ணிட்டீங்கன்னு கேட்டாராம். இல்லை ஏடு தேடுறதுக்கு லீவு கிடச்சிது அதனால் வந்துட்டேன். அதில் நடுவில் அவங்க அப்பா போவேணான்னு கூட சொன்னாராம். போகிற வழியில் வண்டி சாஞ்சி ரயில் லேட்டாகி என்னென்னமோ ஆகி வந்துட்டார். வந்து அவர்கிட்ட கேட்டால் அவர் சொன்னாராம், சில ஏடு இருக்குது உங்களுக்கு தரமாட்டேன், பாருங்கள் உங்களுக்கு தரமாட்டேன், சிவை தாமோதரம் பிள்ளை கேட்டிருக்காரு அவருக்கு கொடுப்பேன். சரி பரவாயில்ல, நீங்கள் கொடுக்காட்டி என்ன, நான் போய் தேடி போகிறேன். எங்கே போகிறாரு? ஆழ்வார் திருநகரி போகிறாரு. அங்கே இருக்கிற இவங்ககிட்டலாம் கேட்டு தங்கியிருக்கார். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்கிறாங்க, கொடுக்குறாங்க, பல இது இப்போ தேடி பார்க்குறாரு, ஒன்றும் சரியானது இல்லை. இவர் தேடி வந்த 10 பாட்டில் பகுதியை காணோம். அந்த கூட இருந்த நண்பர் சொன்னாராம், கொஞ்ச நாளைக்கு முதல்ல எனக்கும் எங்கள் மாமனாருக்கு இடையில பிரிவினை வந்தது, ஆளுக்கு பாதியானத்தையே பிரித்தோம், கொஞ்சம் ஏடை அவர் வீட்டில் கொடுத்து விட்டேன், அதை போய் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு. வாங்கிட்டு வாங்க. பேச மாட்டேன், மூஞ்சில் முழிக்க மாட்டேன். இவர் சொன்னார், தமிழுக்காக போய் முழிங்க, போங்க, போயிட்டு வாங்க. போய் பார்த்து இவர் உட்கார்ந்துருக்காரு. அன்னைக்கு பெருமாள் புறப்பாடாகி வர்றாரு, நல்ல நிலா காஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ பெருமாள்கிட்ட கேட்டுக்கிறார், இது திவ்ய பிரபந்தத்துக்குடைய மூல வேறு உள்ள ஊர், நம்மாழ்வார் பிறந்த ஊர், இங்கே வந்திருக்கேன், உங்கள் அருள் இருக்கணும், அது கிடச்சா நல்லது. அதுக்குள்ளே அவர் ஒரு துணியில் மூடிட்டு கொண்டு வந்திருக்காரு. பொங்கச்சாதமாக்குன்னு நினச்சேன் நான். பார்த்தா அந்த ஏடு வாங்கி ஆர்வமாக பிரட்டுறாரு. முல்லைப்பாட்டுன்னு போட்டிருக்குங்க. 10 பாட்டில் முருகு பொருணாறு பாடி 2 முல்லை பெருகு விளமதுரை காஞ்சி மறுவினியை கோல நெடுநல் வாடை கோள் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தோடும் 10 பாட்டு. பார்த்த உடனே அந்த பெருமாளை கும்பிட்டாராம். உடனே அருள் செஞ்சிட்டியாப்பா. கேட்ட உடனே நீ நினச்சி பாருங்கள், கும்பகோணத்தில் கிளம்புறப்ப அப்பா வேணாங்கிறாரு, வண்டிக்கு உடசாயுது, ரயில் தாமதமாகுது, அந்த நீதிபதி இல்லைங்கிறாரு. ஒரு சின்ன வேலை கிளம்பி அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவோம், வீட்டுக்கு போகிறதுக்காகவே கிளம்புவோம், அப்படி கூட வைங்க, போகிற மாதிரி வந்து போயிடுவோம். கிடைச்ச பிறகு அவர் எழுதுகிறாரு, அந்த முல்லைப்பாட்டு நிலவொளியில் கிடைத்ததால் நிலவில் மலர்ந்த தலைப்பு கொடுக்குறார் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, கேட்க ஆச்சரியமாக இருக்குது. உதிர்ந்த மலர்கள்னு ஒரு தலைப்பு. அது என்ன தெரியுங்களா, நீங்கள் குறிஞ்சிப்பாட்டு படிச்சிருப்பீங்கள்ல, குறிஞ்சிப்பாட்டு கபிலர் எழுதுனது, அதில் 99 மலர்கள். பல பேர் கூட மேடையில் பட்டிமன்றம் பேசுகிறவங்க சொல்லுவாங்க, கேட்டிருக்கலாம், கடன்னு 99 மலர்கள் சொல்லுவாங்க. இந்த 99 மலர்களை அந்த தோழி செவிலித்தாய்க்கு கூறுறான், அவளுக்கு கோபம் வராமல் இருக்கிறதுக்கு. அப்படி இல்லை, ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழின் பெருமையை சொல்வதற்கு 99 மலர்களை பற்றி சொல்கிறார். யார்? அந்த கபிலருங்க ஆசிரியர். இன்றைக்கி நினச்சி பாருங்கள், நான் ஒரு தடவை பாட்டனி டிபார்ட்மெண்ட்டு இவங்ககிட்ட போய் கேட்டேன், இந்த மலர்கள்லாம் இன்றைக்கி இருக்குங்களா, இந்த பொட்டானிக்கல் நேமோடு இருக்கான்னு கேட்டேன். இருக்குதுங்க, ஆனால் ஒரே இடத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியாது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5 வகை நிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய மலர்களை தான் சேர்க்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். நல்லா இருந்துச்சு அந்த வார்த்தை. ஏன்னா இதெல்லாம் ஒரே நாளில் பூக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த 99 மலர்கள், இது என்ன, அந்த மலர்களை சொல்லி அந்த அம்மாவுக்கு கோபம் வராமல் செஞ்சு அவள் காதலிக்கிற விஷயத்த சொல்லணும். தோழி அறத்தோட நிற்றல் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தலைவனை சந்திக்கக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க, அவன் சந்திக்கிறது நீர் தரு புணர்ச்சி, பூத்தரு புணர்ச்சி, களிர் தரு புணர்ச்சி. அப்படிமா ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படத்துலலாம் என்ன, அவர் என்ட்ரி கொடுக்குறப்பே யாரையாவது காப்பாற்றுவார், பெரும்பாலும் பெண்களைத்தான் காப்பாற்றுவார். அவங்க நன்றிம்பாங்க, என் கடமையைத்தான் செஞ்சேன் அப்படிப்பார். இவர் என்ன 24 hours டியூட்டியை போட்டிருக்காங்க, அதுங்க ஏன் பெண்களாக போய் பார்த்து காப்பாற்றுறாரு? அதான் கதாநாயகி, வேறு வழி கிடையாது. இப்போ இந்த பெண்ணை அவன் எப்படிலாம் காப்பாற்றினான், யானையிட்டிருந்து காப்பாற்றினான், நீர்லேருந்து காப்பாற்றினான், இப்படியெல்லாம் சொல்லி அவன் கொடுத்த மலர்கள், இதெல்லாம் சொல்லி அந்த பெண்ணு சொல்லுவாள்.
இந்த 99 மலர்களில் ஒரு 3 மலர்கள் கிடைக்காம போச்சாங்க. 3 மலர்கள் என்ன, அந்த பேர் அந்த ஒரு ஏடு காணும். இவர் இருக்கிறது திருவாவடுதுறை ஆதீனம், எல்லாத்தையும் தேடிட்டாரு. தருமபுரம் ஆதீனத்தில் இருக்குமா மாயவரம் பக்கத்தில், நீங்கள் போய் பாருங்கள், எப்போயாவது தருமபுரம் ஆதீனம் போயிட்டு வாங்க. அவர் வர்ணிக்கிற முறையை அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த வர்ணனை அப்படி ஒரு வர்ணனை இருக்கும். அந்த ஊருக்குள்ளே போய் அங்கே இந்த மடத்துக்கு அந்த மடத்துக்கு ஆகாது சில பிரச்சனை, அப்புறம் கேட்டுட்டு போயிட்டு வாங்க, தமிழுக்காக தானே போகிறீங்க பாருங்கள். தனக்காக இல்லை, இவருக்கு பிடிக்கல, மாமனார் மருமனுக்கு பிடிக்கலனாலும் இவர் தான் போகிறாரு, மடங்களுக்கு பிடிக்கலனாலும் இவர் தான் போகிறார். தூது நடந்தவன் பெருமை போல இவர் போகிறார். போய் அங்கே போனால் அது என்ன நகைச்சுவை தெரியுமா அவர்கிட்ட. நான் நின்று கொண்டிருந்தேன், அந்த மடாதிபதி ஒருவர், இளைய மடாதிபதி ஒரு ஈசி சேரில் படுத்திருந்தார். இப்படி 3 மணி நேரம் நடந்ததுங்கிறார். 3 மணி நேரம் இவர் நின்றுக்கிட்டு இவரை ஒன்றுமே மதிக்கவே இல்லையாங்க. நமக்கு எப்படி நான் வாங்குகிற சம்பளத்துக்கு அப்படிம்போம்ல, யார் அதுக்குள்ளே இன்னொருத்தர் ஓடி வந்து அவர் ஏடுகள் தேடி இதெல்லாம் பதிப்பிக்கிறவர். சரி அப்படியா, நாளை வரலாமே, அவ்வளோதான், சாமி அதிகம் பேசாது. போயிட்டார். போய் மாயவரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை வீட்டில் போய் தங்கியிருக்கார். அவர் தான் முதல் தமிழ் நாவல் எழுதினவர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரதாப முதலியார் சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்கள? மாயவரம் முன்சிப் எப்படி பெண்மதி மாலை எழுதினவர். அதுவும் வந்து இவரோட அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாங்களாம். யாரோட? சுப்பிரமணிய தேசியரோட. ஒரு நான் பேசிகிட்டே இருந்துட்டு மணியை பார்த்துருக்காரு. ஐயோ நேரம் ஆயிடுச்சே, நான் போகணுமே அப்படின்ட்டு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஓலை எழுதி விட்டார், கடிதம் எழுதினாராம். சூர் வந்து வணங்கு சுப்பிரமணிய தேவே, அதான் 2 அட்ரஸ். சூர் வந்து வணங்கு சுப்பிரமணிய தேவே, நேரு வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன், நேற்றே வந்துட்டேன். ஊர் வந்து சேர்ந்தேன், எந்தன் உளம் வந்து சேர காணும், 6 வந்து சொல்லியும் கேனேன், அதனை இங்கே அனுப்புவாயே. நம்ம என்ன சொல்லுவோம், பையை வச்சுட்டு வந்துட்டேன், செருப்பை போட்டு வந்துட்டேன், அதை கொடுத்து விடுங்க, கொடையை மறந்துட்டு வந்துட்டேன். இவர் சொல்கிறாரு, நான் வந்துட்டேன், என் உள்ளம் தமிழால் அங்கேயே தங்கிருச்சு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், என் உள்ளத்தை அனுப்பி வைங்கன்னு யார் சொல்கிறா? வேதநாயகம் பிள்ளை சுப்பிரமணிய தேசியருக்கு சொல்கிறார். பார்த்து மகிழ்றாருங்க. அதாவது நீங்கள் சின்ன சின்ன விஷயம் எதுக்கு இதை படிக்க சொல்கிறோம் தெரியுமா? படித்து பார்க்குறப்ப நமக்கு ஏற்படுற சந்தோஷத்தை பார்க்கணும், அதான் முக்கியம். இந்த சுப்பிரமணிய தேசியர் இங்கே வர்றாருங்க, உவேசாவை கூப்பிட்டுட்டு. எதுக்கு? மீனாட்சி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர்றாங்க. 1900க்கு முன்னாடி தியாகராஜ கல்லூரி அப்போ வந்து ராமநாதபுரம் ராஜாவுடைய கோடைக்கால அரமனை, அங்கே வந்து தங்குறாங்க. அப்படி தங்கினப்ப எங்கெல்லாம் சாமி தங்குறாரோ அங்கெல்லாம் புலவர்கள் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு மரியாதை செய்து சத்சங்கம் நடக்குமா, போட்டி வைப்பாங்களாம். பாட்டு பாடுங்க, புலவர்கள் போட்டி போட்டு பாடினா பரிசு உடனே என்ன செய்வாங்களாம். அந்த காலத்துலலாம் தங்கப்பதக்கம் வெள்ளிப்பதக்கம் கொடுப்பாங்கல்ல, உண்மையான தங்கம் உண்மையான வெள்ளி கொடுப்பாங்களாம். அதுக்கு பேர் என்னென்னு வில்லைன்னு அப்படிம்பாங்க. வில்லை சேவகன் அப்படின்னா வட்டமான அந்த இது போட்டிருக்கவன்னு பேர் வில்லை சேவகன். அப்படி முதல் நாள் பாட்டு பாடினதில் ஒரு புலவருக்கு அவருடைய பாட்டு அருமையாக இருக்குன்னு அவருக்கு தங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதக்கத்தை போட்டாராம் சுப்பிரமணிய தேசியர். மறுநாள் போட்டியிலேயே அவரே ஜெயிச்சிட்டார். இப்போ என்ன பண்ணியிருக்காரு, முதல் நாள் வந்து தங்கத்தில் போட்டார், அடுத்த நாள் வெள்ளியில் போட்டார். அப்புறம் இவர் என்ன சொன்னாராம், அதை வாங்கி பார்த்துட்டு அந்த புலவர் சட்டுன்னு, நேற்று அது வாங்கினேன் இன்றைக்கி இது வாங்கினேன் அப்படி சொல்லலை, இது வெள்ளி வில்லை அது தங்கவில்லை அப்படின்னாராம். அது தங்கவில்லைன்னு அர்த்தம், தங்கத்தில் போட்டது அது நேற்று, அந்த வெள்ளி வில்லை அந்த இது வந்து என்னிடம் தங்கவில்லை. கேட்குறப்ப அந்த தங்கம்ங்கிற சொல்ல அதை பயன்படுத்துகிற முறையை வச்சு நம்ம உடனே கேட்டு மகிழணும், அதுதான் சிறப்பு. வந்து திரும்பி மறுநாள் வந்தார், அதே 2 மணி நேரம் நின்றுருக்காரு. சரி போய் தேடுங்கன்ட்டாங்க. 18 மணி நேரம் தேடி இருக்காருங்க. அதுவும் கையில் சுளுந்து பிடிச்சிருந்தானா ஒருத்தன், அதில் என்ன இப்படி கூடி வலியுமா, தொடச்சிட்டே இருப்பானா. இருட்டு புழுதி தூசி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏடு. கடைசியாக இரவு அதை வந்து கண்டுபிடிச்சி விட்டாங்க. பார்த்தா
3 மலர்கள் அந்த விட்டு போனதை எடுத்துட்டாருங்க. அப்படி எடுத்ததை தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உதிர்ந்த மலர்கள் அப்படின்னு அந்த கட்டுரை எழுதுகிறார். இது நீங்கள் அங்கங்கே படிக்க ஆச்சரியமாக இருக்கும். அதுலேயும் கண்டதும் கேட்டதும்ல இதை படிக்கிறப்பெல்லாம் நமக்கு நான் அவரோட பயணப்படுற மாதிரி இருக்குங்க. அப்போ மடாதிபதிகள் அவர் இந்த சாப்பாடு போடுறதெல்லாம் சில நேரங்களில் அங்கே இருக்கிற சின்ன தம்புரான்கள் வந்து பிடிக்காதான் சாப்பாடு. இப்போ நம்ம அது சரியில்லை இது சரியில்லை, ஹாஸ்டல் சாப்பாடு சரியில்லை அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஒரு தடவை ஒரு மடாதிபதி வந்தாராம். வந்த உடனே சாப்பாடு போட்டிருக்காங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிடாமல் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்துருக்காங்க. உடனே அவர் ஏன் சாப்பிடல, சாப்பிடுங்களேன். அப்போ ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு வரியாக சொல்கிறாங்களாம். எப்படி ஏன் நீங்கள் சாப்பிடலேன்னு கேட்டபோது சங்கமங்கள் கூடியே சாப்பிடத் தொடங்கின கொங்கன் வந்து பொங்கினான் கொளி அரிசி சோற்றினை. கோழி அரிசின்னு என்ன தெரியுங்களா? குறுநெல்லை சோறாக்கி போடுவாங்களாம். கொங்கன் வந்து பொங்கினான் கொளி அரிசி சோற்றினை ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அங்குமிங்கும் பார்க்கிறீர் அமுதினில் கை இல்லையே இன்னொருத்தர் சொல்கிறாரு. கடைசியாக சொன்னவர் என்ன பண்ணார்? எங்கள் பாவம் எங்கள் பாவம் எங்கள் பாவம் ஈசனேன்னு முடிச்சாராம். நாங்கள் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா எங்களுக்கு நான் இந்த சோத்தை திங்கணும்னு ஒரு விதி இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குங்க. விடிய விடிய பேசணுன்னாலும் நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன், இருக்கட்டும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அவருடைய என் சரித்திரத்தினுடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு வந்துருச்சுன்னா நடுங்கி போவாருங்க. முதல் பதிப்பில் தப்பு ஒரு சரியாக சொல்லலைன்னா அடுத்த பதிப்பில் அதை உடனே சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு உண்டுங்க. நான் செஞ்சது தான் ரைட்டு அப்படின்னு சொல்லலைங்க. அதுதான் பெரிய சிறப்பு. சீவசிந்தாமணி பதிப்பிச்சிட்டாரு. பல இது புரியலை. எது சமண கோட்பாடுகள் புரியலை. அங்கே இருக்கிற ஒரு இவர்கிட்ட வணிகத்தை செட்டியார்கிட்ட கேட்குறாரு. அவர் சொன்னார், என்னை காட்டில் என் மனைவி நல்லா நல்லா கவனிங்க, என் பொம்பளை பிள்ளையை தெரிஞ்சுக்கணும். என் மனைவி நல்லா படித்தவங்க, நீங்கள் எங்கே வாங்க. சாமிநாதையர் போகிறாரு. வீடு பூரா மூட்டை பூச்சியாக இருக்குது. என்ன இப்படி இருக்குன்னு கேட்குறாரு. பொண்ணை நசிக்கிறாதீங்க, பூரா உயிரினோம். ஏன்னா சமணர்கள் உயிர் கொலை பண்ண மாட்டாங்க, உழுக மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? சிலப்பதிகாரத்தில் தேன் உண்ண மாட்டாங்க. அந்த கவுந்தி அடிகள் சொல்லுவாங்க, இந்த தண்ணியில் தேன் அடை விழுந்திருக்குன்னு நான் அந்த தண்ணி அள்ளி குடிக்க வேண்டியிருக்கு, நான் அந்த பக்கம் வரமாட்டேன். இவர் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அந்த அம்மா ஒரு ஸ்க்ரீனை போட்டு உள்ளேருந்து பேசுதுங்க. இவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. சொல்லிக்கிட்டே இருந்துட்டு முடித்த பிறகு ஒரே ஒரு வார்த்தை உள்ளதுன்னு சொல்லுது, கேள்வி கேட்பவர் பவ்ய ஜீவனாக இருப்பார் போலும் அப்படிங்குது. பவ்ய ஜீவனாக இருப்பார் போலும். இவருக்கு புரியலை. வெளியே கேட்டாராம். அம்மா என்ன சொன்னாங்க? பக்குவப்பட்ட ஆன்மா என்று உங்களை சொல்லுகிறார்கள். நான் பெற்ற பேரில் பெரும் பேரு. அந்த அம்மையார் சொன்ன ஒரு வார்த்தை சாமிநாதையர் சொல்கிறாருங்க. பவ்ய ஜீவன், பக்குவப்பட்ட ஆன்மான்னு என்னை சொல்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ஒவ்வொன்றுக்கும் அற்புதமாக இருக்குங்க. பிச்சை பாட்டுன்னு ஒன்று எழுதியிருப்பார், அது சொல்லி முடிச்சிடுறேன். பிச்சை பாட்டுன்னு கண்டதும் கேட்டதில் படிங்க. பிச்சை பாட்டு என்ன பிச்சை பாட்டு தெரியுமா? பிச்சை எடுத்து அவங்க வாத்தியார் படித்தார், அது இல்லை. அந்த காலத்தில் நிலா வெளிச்சத்தில் வேப்ப மரத்தடியில் வீட்டுக்கு முன்னாடி சேரை போட்டு தூக்கி உட்காந்துட்டு வேப்பம்பூ வாசலில் உட்காந்துருப்போம். அப்போ பிச்சைக்காரெல்லாம் பாட்டு பாடி பிச்சை எடுப்பாங்க. தாய்மான சுவாமியோட பாட்டு, அருணகிரிநாதருடைய பாட்டு, வள்ளலார் பாட்டு பாடி பிச்சை எடுப்பாங்க. இப்போ பிச்சைக்காரன் இங்கிலீஷில் கேட்குறான். என்கிட்ட முந்தாளில் ஒருத்தன் 2 rupees இருக்குமா அப்படின்னு கேட்டான். நோ அப்படின்னேன். தேங்க்யூ அப்படின்னு போயிட்டான். அவனாவது பரவாயில்லைங்க. இன்னொருத்தன் வாய் பேச முடியாத ஊமையா 5 ரூபா விட்டுங்கன்னு கேட்டான். நான் கொடுத்த பிறகு இது எப்படா கேட்டான்னு யோசிச்சான். வாங்கிட்டு போயிட்டான். அதுக்குள்ளே அங்கே அவர் உட்காந்துருக்காரு. ஒரு தமிழ் புலவர் சாப்பிட்டு வியாபாரத்தில் இப்போ சேர் போட்டு உட்காந்துருக்காரு. வந்த பிச்சைக்காரன் ஊரை சுடுமோ அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு மாதிரி பாடியிருக்கான். இவர் சட்டுன்னு துள்ளி எழுந்தார். என்னது பாட்டு நல்ல பாட்டாக இருக்கே, பாடு முழுக்க பாடு அப்படின்னு இருக்காரு. அப்படிலாம் வராது.
வீடு வீடாக வரும். அவனை பாருங்க, வீடு வீடாக பாடினாத்த ஒரு இடத்துல மொத்தமாக பாட தெரியாது. நீங்கள் நான் சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன். இந்த இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் சில பேர் வந்து பாடுறோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சினிமா பாட்டை பாடி திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா ஐயா அப்படிமா. ஐயாங்கிறது நம்மகிட்ட கேட்குறான்னு அர்த்தம். அவனுக்கு அடுத்த வரியே தெரியாது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் மட்டுமே பாடுவாங்க. அது போதும் அவனுக்கு அந்த சாப்பாட்டுக்கு. ஊரை சொன்னோன்னே டேய் சோறு போடுறேன் நீ, அப்போ எல்லா சோறு போடுறேன், காசு தரேன் பாடு. சாமி வராது. இது நீங்கள் சோறு போட்டாலும் காசு கொடுத்தாலும் வராது. வீடு வீடாக பாடினாத்தான் எனக்கு வரும். சரி நீ பாடுன்னு சொல்லி முக்காடை போட்டு பின்னாடியே அவர் போகிறார். அவன் இந்த தெருவில் ஒரு வரி, அந்த தெருவில் ஒரு வரி, இந்த தெருவில் எப்படியோ பிடிச்சி இது பண்ணி பாட்டை முடித்து அவனுக்கு கொடுத்து, எப்பா ஒரு பாட்டு பாருங்கள், தமிழ் பாட்டு ஒரு புது பாட்டு தேடுறதுக்கு ஊரை சுடுமோ உலகந்தனை சுடுமோ ஆரை சுடுமோ அறியேன் நேரே பொறுப்பு வட்டமான நெகிர் பூங்குடியில் இந்த நெருப்பு வட்டமான நிலா வெண்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஈற்றடி முச்சீராய் ஏனையடிகள் நாச்சீராய் மாமன் நிறையும் இளமண் நேரம் கொண்டு வேட்டுத்தலை பரவாமல் வருவது. இதெல்லாம் இருக்கட்டும். இந்த பாட்டோட பொருள் என்ன? நிலா வருது, தலைவன் பிரிஞ்சிருக்கான், சொல்கிறா வந்துருச்சு நிலா, ஊரை சுட போதோ, பிரிஞ்சிருக்கக்கூடிய என்னை மாதிரியா இருக்கக்கூடிய ஆளுகளை போய் சுட போதோ, யாரை சுட போகுதுன்னு தெரியலையே. ஊரை சுடுமோ உலகம் தனி சுடுமோ ஆரை சுடுமோ அறியேன் நேரே பொறுப்பு வட்டமான நகிர் பூங்குடியில் இந்த நெருப்பு வட்டமான நிலா. நிலவு தோன்றப்ப சிவப்பு கிளற ஆரம்பித்து அப்படியே மஞ்சளாகி வெள்ளையாகுங்க இந்த நிலா. ஏன்னா காதலர் பிரிஞ்சிருக்கவங்களுக்கு அந்திமாலை சிறப்பு செய்த காதை படிச்சுக்கிட்டா தெரியும். சிலப்பதிகாரத்தில் சேர்ந்திருக்கவங்களுக்கு மகிழ்ச்சியும் பிரிஞ்சிருக்கவங்களுக்கு வருத்தத்தையும் தருமா. அதுதான் அந்த நிலவோட தன்மை. இதை இவர் எழுதுகிறார். இப்போ இவருடைய அந்த பதிப்புகள், இவருடைய நூல்கள் எல்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் ஒன்றும் யாரும் சொல்லி தந்துலாம் படிக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து படிங்க, அப்படியே மகிழ்ந்து போவோம். இங்கேருந்த ஒரு புலவர் யார்ட்டடா படம் பெறுறதுன்னு தெரியாமல் ஓடி ஜமீன்தாரை போய் பாருங்கன்னு இருக்காங்க. அவருக்கு தமிழ் தெரியுமா? நல்லா தெரியும், தமிழில் பெரிய ஆள். உடனே இவர் என்ன பண்ணார், போடிக்கு போயிருக்கார். ஜமீன்தார் பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டார். திரும்பி ஒரு லேட் ஆகும். இவர் உட்காந்துருந்துருக்காரு 2 நாள். ஜமீன்தார் வர்றார். இவர் உடனே போய் என்ன பண்ணார், அவர் தமிழ் படித்த ஆள் தானே, தமிழ்லேயே பேசி அவரை அசத்திடுவோம்னு சொல்லி புலின்னு கத்திருக்காரு. அப்படி பேர் அவரை பழக்க போட்டு ஓடி போயிட்டாங்க. பெண்கள்லாம் அலறிக்கிட்டாங்க. அவர் துப்பாக்கி எடுத்தார். யார்? ஜமீன்தார். எங்கே புலி? இல்லை, வறுமை புலி என்னை விரட்டுச்சுன்னு சொன்னேன். உன்னை பிடிச்சி கட்டுறா அப்படின்னு பிடிச்சி கட்டி கூட்டு வந்துட்டாங்க ஜமீனுக்கு. விட்டுறாத இந்த ஆளை. ஏன் அப்படி தான் சொல்லுவாங்களா? இங்கே வேறு பொம்பளை பிள்ளைலாம் பயந்து போச்சு. கட்டி கூட்டு இருந்துச்சு. இவர் நினச்சார், ஐயோ தமிழ் படித்தவன் நினச்சி வந்தால் இப்படி ஆகி போச்சே. இங்கே சோறு போட்டு வச்சுட்டாங்க. 3ஆம் நாள் சபைக்கு கூப்பிட்டாரு. இவர் போட்டுக்க சட்டை இதெல்லாம் கழட்டு, ஏதோ இடுப்பில் துண்டு, மேலே ஒரு அந்த கண்ணாசன் எழுதுகிற மாதிரி அந்த ஆடையில் தைத்த நூலை காட்டிலும் நெய்த நூலை காட்டிலும் தைத்த நூல் தான் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கையில் தச்சு போடுவோம். இப்போ அப்படியே தூக்கி போட்டுறோம். அதை கழட்டி இதில் வையே ஒரு தட்டில் வச்சாங்க. துப்பாக்கி எடுத்தார். இவர் நினச்சார், சரி நம்ம கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த இவர் கழட்டி வச்ச சட்டை இருக்குல்ல, அதை நோக்கி ஒரு சுட்டாருங்க. யார்? ஜமீன்தார். உம்மை விரட்டி வந்த புலி செத்ததா அப்படின்னு கேட்டாரா? வறுமை புலி செத்ததா? ஆமாம் அப்படின்னு ஒன்று. கவலைப்படாத உட்கார் அப்படின்னு சொல்லி வேண்டி எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து சாப்பாடு போட்டு செல்வம் கொடுத்து அனுப்பினார். வறுமை புலி படித்து பார்க்குறப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே நகர்த்திக்கிட்டே போடுங்க, பெருமையாக இருக்கும். நம்ம திருமயம் பக்கத்தில் ஒரு புலவர் வந்து அங்கேருந்து அவங்ககிட்ட கேட்டாலாம், மிதலைப்பட்டிக்கு போகணும், இந்த மிதலைப்பட்டிக்கு போகிறதுக்கு யாராவது வண்டி இருந்தால் கொடுங்க. ஒரு வண்டிக்காரன் வந்தான். ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு பணம் கொடுக்கணும், காலையில் போய் 1000 போய் சேர, சாப்பாடு போடணும், மாடுக்கு வைக்க கொடுக்கணும், எல்லாம் தர சொல்கிறேன்,
நான் தர முடியாது, நான் புலவேன், நான் வாங்கி தர்றேன். வண்டியில் ஏறிட்டார். வண்டி போகுது, ஒத்த மாட்டு வண்டி. அவர் கேட்குறாரு, உங்களை பார்த்தா இந்த ஊருக்கார மாதிரி தெரியலையே. ஆமாம், நான் அரியலூர் அந்த பக்கம், திருச்சி சோழநாடு. ஏன் இங்கே வந்தீங்க? எங்களை வெங்கலப்ப நாயக்கர்னு ஒரு ஜமீன்தார் எங்களுடைய குடும்பத்தெல்லாம் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பாவை தாத்தாவை. இன்றைக்கி அவங்க யாருமே இல்லை, எங்களுக்கும் வழி இல்லை, நான் வந்துட்டேன். இந்த முதலைப்பட்டியில் ஒரு வள்ளல் இருக்கார், அவர் காசு கொடுப்பாருன்னு சொன்னாங்க, படம் கொடுப்பார், பாடினா படம் கொடுப்பாருன்னு தேடி வந்தேன். சொல்லிக்கிட்டே இருக்கப்போ தூங்கிட்டார். வண்டி போய் நின்றுச்சு. இறங்கினோடனே, இருப்பா நான் போய் உள்ளே போய் பணம் வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு சொல்லி அவர் வாங்க வாங்க வந்துட்டிங்களா, நானே வண்டி எடுத்துருந்தேன். இல்லை வந்துட்டேன், இந்த வண்டிக்காரனுக்கு ₹1 சாப்பாடும் போட்டு மாட்டுக்கு வைக்கலும் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சுடுவோம், கணக்கு பிள்ளை போய் ₹1 கொடுத்து வா. இவர் போயிட்டு திரும்பி அந்த அவன் வாங்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார். இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, மீட்டருக்கு மேலே கேட்குறானோ, நம்ம சொல்லுவோம்ல பேசுனது ஒன்று கேட்குறது ஒன்றுங்கிற மாதிரி கேட்குறானோ அப்படின்ட்டு இப்போ வேகமாக வந்தார். எப்பா ஒரு பணம் தானே பேசுனா, ஏன் கூட கேட்கணுன்னு அப்படின்னு சொன்னால், கூடலாம் கேட்கல, நீங்கள் இரவு வர்றப்ப சொல்லிட்டு வந்தீங்களே வெங்கலப்ப நாயக்கர், அந்த வம்சத்தின் கடைசி ஆள் நான் தான், கொடுத்த இடத்தில் பெறுவது எங்கள் வழக்கமில்லை என்று சொல்லிக்கொண்டு அவன் வண்டியை ஓட்டிக்கொண்டு பசியோடு சென்றான், பரம்பரை குணம் அப்படின்னு தலைப்பு போடுறார். இந்த படம் முடிகிறப்ப டைட்டில் போடுவோம்ல, அது மாதிரி பரம்பரை குணம். ஆண்டாள் அவையார் சொல்லுவாங்கள்ல, எப்படி சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், இதெல்லாம் பழகுனா வந்துடும். நித்தம் நடைப்பழக்கம், நாளும் பழகுனா வந்துடும். நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம், ஹெரிடிட்ரி இருந்தால் தான் வரும். 1942 அவர் கொஞ்சம் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது அவருக்கு துணை நின்றவர் யார் தெரியுங்களா? கிவா ஜெகநாதையர், கலைமகளுடைய ஆசிரியர். அவரெல்லாம் இருந்ததால் தான் இவற்றெல்லாம் துவக்க முடிஞ்சது. தனித்தனி கட்டுரைகளாக எழுதிக்கிட்டே இருந்த அவர் என் சரித்திரம் எழுதின பிறகு, அவருடைய ஆசிரியருடைய சரித்திரம் எழுதின பிறகு, அவருடைய அந்த பயணம் முழுவதும் நமக்கு தெரியுது. அவர் காலத்தில் வாழ்ந்த தமிழ்வாத்தியார் என்னங்க செஞ்சுருப்பாங்க? பல பேர் பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க, நாட்களை எண்ணிட்டு போயிருப்பாங்க. இவர் மட்டும் இல்லைன்னா நமக்கு 10 பாட்டு ஏது 8 தொகை ஏது. இங்கே வந்திருக்கார், தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்கார். பாரதி அவரை பற்றி பாடின பாட்டை அதனுடைய முன்பக்கத்தில் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீ பிறந்ததுனால தானே புதிய மலை எப்படி இருக்குமோ அந்த புகழோடு நீ இருப்பாய் அப்படின்னு சாமிநாயகரை பாடுறான்னு சொன்னால், இவர் தேடி தந்ததால், தொகுத்து தந்ததால் தமிழ் இன்றைக்கும் விளங்குகிறது. இந்த தமிழ் இன்றைக்கு நம்முடைய தாய்மொழி தினமாகி இன்றைக்கு தமிழை காத்த தேடித்தந்த பெருமையுடைய உவேசா அவர்களை பற்றியும் சிந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஒரே நேரத்தில் ஒரு கல்லில் 2 மாங்காய் இருந்துக்கிட்டுங்க, ஒரு கன்று 2 பசு, ஒரு பசு 2 கன்று ஈண்டா என்ன சந்தோஷம் வருமோ, ஒரு தாய்க்கு 2 குழந்தை இருந்தால் என்ன சந்தோஷம் வருமோ, அதுபோல் ஒரே நேரத்தில் 2 விழாக்களையும் மிகச்சிறப்பாக நடத்தி என்னையும் அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பையும் இதற்காகவே படிப்பதற்கான ஒரு நேரத்தையும் தந்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.